என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவசர பதிவினை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, பொதுவாக அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ கேட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று நீ கிடைக்க பெறுவாய். அதனால் நான் உனக்கு தருவது வேண்டாம் என்றால் மட்டும்தான் நீ என்னை தள்ளிவிட வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை, இந்த அம்மாவின் வாக்கினை ஒருபொழுதும் நீ தவிர்த்து விடக்கூடாது. என் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான பலன் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் இன்று நீ அனுபவிக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த அம்மா நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் இந்த பொன்னான நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் சில விஷயங்களை நீ நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். சில விஷயங்களை நீ செய்திருக்க கூடாது. எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் உனக்கு இந்த தாயானவள் என் மூலமாக தெரிய வரும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். உன்னால் முடிந்தால் நீ செய்ய வேண்டும். இல்லை என்றாலும் அதனால் உனக்கு என்ன கஷ்டங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வீட்டில் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்திற்குள் தேனோ அல்லது குங்குமத்தையோ வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். மண்ணாலான பாத்திரங்களில் இதை நீ வைக்கும் பொழுது அது உன் இல்லத்திற்கு கோடான கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ இதை செய்யும் பொழுது கண்கூடாக காண்பாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே அதிகாலையில் நீ எழுந்ததும் கொஞ்சமாக தேன் சாப்பிடுவது உன்னுடைய உடலுக்கு மிகுந்த நலனை கொடுக்கும். அது உன்னுடைய உடலில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளுக்கும் பல நன்மைகளை கொண்டு சேர்க்கும். இதே நேரத்தில் அரச மரம் மற்றும் முட்செடிகளை நாமாக வெட்டக்கூடாது. நன்றாக இருக்கின்ற அவைகளை நாமாக வெட்டி வீழ்த்தக்கூடாது. அதற்கு ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது அந்த இடத்தில் இருப்பதனால் இடைஞ்சல்கள் என்று இருப்பதனால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டுமே தவிர வேண்டும் என்றே ஒரு நாளும் இந்த காரியங்களை செய்துவிடக்கூடாது. செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருப்பது அத்தனை நல்ல பலன்களை கொடுக்கும். உன் கைகளில் வைத்திருக்கிற கைக்குட்டையானது சிகப்பு நிறத்தில் இருக்கும் பொழுது அது உனக்கு மிகச் சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். என் பிள்ளையே, எப்பொழுதும் பால் காய்ச்சும் பொழுது அது பொங்கி வழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நீ மற்றவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த உன் முன்னால் வருகின்ற சாதுக்கள் அல்லது மகான்களுக்கு இனிப்பு ரொட்டி செய்து நீ வழங்கலாம். யாரிடமும் எந்த ஒரு பொருளையும் எக்காரணத்தை கொண்டும் இலவசமாக பெற்று விடாதே. ஏதாவது ஒரு பொருளை அதற்கு பதிலாக கொடுத்துதான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என் பிள்ளையே, செவ்வாய்க்கிழமை அன்று தேன், குங்குமம், சிகப்பு ரோஜா இவற்றை ஓடும் நீர் அல்லது கடலில் நீ விட்டாயானால் உன்னை ஆட்டி படைத்த துரதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். செவ்வாய்க்கிழமையில் இஷ்ட தெய்வத்திற்கு சிகப்பு நிற பூந்தி படைத்து வழிபட்டு வருவது வாழ்வில் வளம் சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அம்மா சொன்ன விஷயம் எல்லாமும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். நிறைய பேர் இப்பொழுதுதான் இதை புதிதாக தெரிந்திருக்கலாம். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன், இது உனக்கு நல்லது என்றால் என் பிள்ளையே, அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பின்பற்றி பார்க்க வேண்டும். உனக்கும் பல நன்மைகள் நடக்கும். என் பிள்ளையே, பூட்டை போல எப்பொழுதுமே விசுவாசமாக இருக்க வேண்டும். அது துருப்பிடித்து உடைந்து கூட போகும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மற்ற சாவிகளை ஏற்று அது திறந்து விடாது. இது எப்பொழுதும் இந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. புரிந்து கொண்ட மனிதர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருந்து கொண்டிருப்பார்கள். வாழ்கின்ற வாழ்க்கையும் சரியில்லை, ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்துவதை விட
என்ன நடக்கின்றதோ அதை சற்று உற்று நோக்கிப்பார். எல்லாமும் சரியானதுதான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போனதற்கான காரணம் நீ செய்த செயல்களாக இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு சில சமயங்களில் இந்த வாழ்க்கை அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம், மனமுடைந்து நீ கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் உன் தோள் மேல் கை வைத்து எல்லாம் நன்மைக்கே என்று சொன்னது யார் என்று சற்று சிந்தித்துப்பார். என் பிள்ளையே, சில நேரங்களில் அவர்களை யார் என்றே உனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெய்வத்தின் அருளை பெற்றுவிட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இதுபோன்ற தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் கடந்து வந்த விஷயங்கள் இனிமேல் நீ நினைத்தது போல மாறிவிடும் என்றால் நிச்சயமாக மாறாது. உன்னால் அதை மாற்றவும் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உன்னால் செய்ய முடியும். இதை விட்டு ஒதுங்கி செல்ல முடியும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் உன்னால் இருக்க முடியும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து கொண்டிருப்பாயானால் வரக்கூடிய நாட்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை மீட்டு கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்ததோ, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை கண்ணீர் விட வைத்ததோ, அப்பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். நாம் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவோம். நம்மை இதிலிருந்து மீண்டு வர வைக்க தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலும் நமக்கு வருகின்ற நன்மைகள் எல்லாமும் நம்மை வந்து முழுமையாக சேரும். இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக மனமகிழ்ச்சியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். நீ பட்ட அவமானங்கள், நீ பட்ட தோல்விகள் என்று எல்லாமும் ஒரு கட்டத்தை கடந்து விட்டது. இனி என்றுமே உனக்கு சந்தோஷம்தான். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற விஷயங்களை எண்ணி நீ மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாமோ மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு துன்பத்தில் இருந்து உன்னை காத்து மீட்டு உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னை சுற்றி எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம். உன்னை சூழ்ந்து எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, நீ சிறு சிறு துன்பத்தில் இருந்து விட்ட பொழுதெல்லாம் உன்னை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வர உன்னோடு இருந்ததை நீ ஒரு முறையாவது உணர்ந்தாயா? ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு தான் இருந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு தான் பயணம் செய்திருக்கின்றேன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் உன்னை விட்டு விலகியது கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது. இனி எதிர்வரப் போகின்ற ஒவ்வொரு நாட்களும் உனக்கான வெற்றியை உறுதி செய்வது என்பதனை புரிந்து கொண்டு நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கிவிடு. நன்மையும் தீமையும் உன்னை நான் இந்த வாழ்க்கையில் அழைத்து செல்கின்ற விதத்தில் உனக்கே புரிந்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதும் தேவையுள்ள விஷயங்களில் விலகி நிற்பதும் மிகவும் தவறான ஒரு காரியம். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசிவிட்டு எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கே அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனியும் இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான பொன்னான நாட்கள் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக அம்மா இந்த வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுப்பாள் என்பதனை
நீ நம்பினால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.